அதாவதுங்க, நடிப்பு என்பது ஒரு ப்ரொஃபஷன். இன்ஜினியர் மாதிரி, டாக்டர் மாதிரி. ஒரு டாக்டருக்கு, ஒரு அட்வொகேட்டுக்கு, ஒரு இன்ஜினியருக்கு அரசியலில் ஈடுபடுறதுக்கு உரிமை இருக்கிறது போல், ஒரு நடிகருக்கும் உரிமை இருக்குது. த ஃபேக்ட் இஸ் திஸ். அதனால் நடிகராக இருப்பவர் அரசியலுக்கு வரக்கூடாது, நடிகர் நாடாளலாமா அப்படின்னு எம்ஜிஆரை பார்த்து கேள்வி கேட்டவங்க தான் இவங்கெல்லாம். இந்த கூட்டம், சத்யராஜ், பிரகாஷ்ராஜ் ஆதரிக்கிற திமுக கூட்டம், அந்த நடிகர் பின்னால் போய் முதலமைச்சர் பதவியெல்லாம் வாங்கிட்டு திடீர்னு நடிகர் நாடாளலாமா, தமிழ்நாட்டில் 2 கேரளா வேண்டாம், மலையாளி அப்படின்லாம் புதுசாக கண்டுபிடிச்சாங்க எம்ஜிஆரை. அதனால் திமுக தோல்வி பயம் வந்துடுச்சுனாங்க. விஜயகாந்த் வந்தோடனே வடிவேலை கொண்டு வந்தாங்க, 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி. வடிவேலு என்னெல்லாம் பேசினார், ஆபாசமாக பேசினார், அருவருப்பாக பேசினார். அதை கருணாநிதி கைத்தட்டி சிரிச்சதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ திமுக எப்போவுமே இந்த நேஸ்டி ஆக்வர்ட் ப்ளே பண்ணுவாங்க. சினிமாலேருந்து ஒருத்தர் வராரா, உடனே சினிமா இன்னொரு ஆளை கொண்டு வந்து பேச விடுறது. இப்போ அந்த மாதிரி சீப் டாக்டிக்ஸ் தான் சத்யராஜும் பிரகாஷ்ராஜும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவங்கெல்லாம் நடிகர்கள் தான் ஏன் தெரியாமல் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க உதயநிதியும் சினிமா நடிகர் தான்றது ஏன் புரியலன்னு தெரில. பாவம், அவங்களெல்லாம் நினச்சா எனக்கு பரிதாபமாக இருக்குது. வேறு என்ன சொல்கிறதுக்கு. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க.